ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுவும் 10 நிமிஷத்தில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான ஒரு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க, அதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, மிளகு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வறுத்து அரைக்காமல் அப்படியே டைரெக்டாக பச்சையாக தான் அரைக்க போகிறேன். இது எல்லாத்தையும் இது மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. மிளகு உங்களுக்கு வேணுன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து மிளகு, மல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, இது கூட 10 வரமிளகாவும், அதுக்கப்புறம் தேங்காய் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையுமே சேர்த்து நல்லா இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வந்து அதே ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 100 ml ஆயில் சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்ச ஃபைன் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. இதை அந்த ஆயிலில் சேர்க்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாடையெல்லாம் போகும். நம்ம என்ன எல்லாமே பச்சையாக தானே அரைச்சிருக்கோம், அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புதினா வேணான்னா மல்லியிலையும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால நான் புதினா சேர்க்குறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஆயில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டும். பாருங்கள், நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு, மசாலாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மசாலா நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா மசாலாவும் கொதித்து வந்துருச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம முட்டையை உடச்சி விட ஆரம்பிச்சிடலாம். முட்டை உடச்சி விடும்போது கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஆனில் வச்சிங்கன்னா முட்டை பிரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், நான் எப்படி உடச்சி விட்றேன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம்னா அது பக்கத்தில் ஒரு கொஞ்சோண்டு கேப்பில் ஒரு முட்டை வேகிற அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம லைனாக உடச்சி விடணும். அங்கங்கே உடச்சி விட்டோம்னா முட்டை எடுக்கும்போது உடஞ்சிரும். அதனால தான் நம்ம படியே எப்படி எடுக்கணும்னா லைனாக அந்த மாதிரி நான் எப்படி உடச்சிடணும் அந்த மாதிரி உடச்சி விடுங்க. நான் இன்றைக்கி வந்து பாருங்கள், இந்த மாதிரி லைனாக உடச்சி விட ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு தெரியும் இல்லைங்களா எந்த அளவுக்கு ஒரு முட்டை வேகும்னு சொல்லிட்டு. அதே சமயம் எந்த கேப் வேணும், திருப்பி நம்ம அதே கேப்பில் நம்ம வந்து உடச்சி விட ஆரம்பிச்சிடணுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் உடச்சி விட்டு பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். அதே சமயம் உடச்சி விடும்போது கம்பல்சரி அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இதுதாங்க இதுக்கு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம எந்த இடத்துல வேக விட்டோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணி 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா அழகாக முட்டை ரெடியாகி வந்திருக்குங்க. பாருங்கள், ஒரு எவ்வளோ அழகாக நம்ம எடுத்து இந்த மாதிரி எல்லாருக்குமே தனித்தனியாக நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹோட்டல்லே வாங்க மாட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.